ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பத்து சேனல். சூப்பரான கனிக்கானல் தாங்க நான் அரேஞ்ச் பண்ணேன் எங்கள் வீட்டில். நேற்று ராத்திரியே எடுத்து வச்சுட்டேன். வீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்து வச்சுருந்தேன். ராத்திரி 11 மணிக்கு எடுத்து வச்சேன். தட்டு, ஒரு கண்ணாடி, இந்த கண்ணாடி தான் எப்பயுமே வைக்கிறது. வெத்தலை, பாக்கு, மஞ்சள், அதுக்கப்புறம் குங்குமம், அது டப்பாலே வச்சுட்டேன். கிழங்கு மஞ்சள் வச்சா இன்னும் விசேஷம். அதுக்கப்புறம் எல்லா பழமும் வைக்க முடியல, வாழைப்பழம் மட்டும், அதுவும் ஏலக்கி தான் இருந்தது. அப்புறம் தேங்காய், அதையும் வச்சுட்டு பூ வச்சுட்டேன். வாசனையாக இருக்கணும்னு சொல்லிட்டு மல்லி, ரோஜா, அதுக்கப்புறம் இந்த சாமந்தி. நோட்டு பார்த்திங்கன்னா இப்போலாம் ஜிபே வந்ததுனால நோட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. ரூபா நோட்டு இருந்த 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா அதெல்லாம் வச்சுட்டு காயின் வச்சுட்டு வெல்லம், அதுக்கப்புறம் சால்ட்டு, இதை வச்சு ஒரே ஒரு விளக்கு, குபேர விளக்கு எடுத்து வச்சுட்டேன். இதை வந்து காத்தால் ஏற்றிக்கலாம், காலையில் சீக்கிரம் எழுதுன்னு சொல்லிவிட்டு ராத்திரி 11:30 மணிக்கு பூஜை ரூம் பக்கத்துலேயே இது ஒரு மனை போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் என்ன பண்ணேன் அப்படின்னா, வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு விளக்கு ஏற்றிட்டு சூப்பரான மாங்காய் பச்சடிலேருந்து ஆரம்பித்தேன் இன்றைக்கி சமையலை. நிறைய ரெசிபி நம்ம போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து மாங்காய் பச்சடி கம்பல்சரி, கூடையே வந்து வேப்பம்பூவும் கொஞ்சம் அதில் போட்டுட்டேன் அதுலேயே. அதுக்கப்புறம் கலந்த சாம்பார் சாதம் தான் இன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். அதான் பிசிபெல்லா பாஸ் சொல்லுவேன் இல்லைங்களா. என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கேரட் மட்டும்தான் போட்டிருந்தேன், வேறு எந்த காயும் போடலை. மாங்காவை அது மேலே நறுக்கி போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். உருளைக்கிழங்கு ஃப்ரையி, சக்கரை பொங்கல் தான் ஹைலைட் ஃப்ரெண்ட்ஸ். வேறு மாதிரி தாளித்து கொட்டியிருந்தேன் எல்லா நர்ஸையும் போட்டு. ஸோ இன்றைக்கி சித்திரை கனிக்கானல் நம்ம வீட்டில் இப்படி தான் செலிப்ரேட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ்.